ஹலோ டூட்ஸ்! N8 எப்படி ரைட் மெத்தட்ல இன்ஸ்டால் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அத எப்படி செல்ஃப் ஹோஸ்ட் கிளவுட்ல வந்து எப்படி டிப்ளாய் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். அதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது 2 டூலு. ஒண்ணு வந்து ஹோஸ்டிங்கர், அனதர் ரெண்டர். இதுக்கு முன்னாடி ரெயில்வேலாம் யூஸ் பண்ணேன். அதோட டுட்டோரியலும் என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு. பட் ஹோஸ்டிங்கர் ரொம்ப இப்போ பாப்புலரா இருக்கு. சிம்ப்ளிஃபைடா இருக்கு. இந்தியன் கரன்சிலேயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியன் சர்வர்ஸே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெண்டர் வந்து அகைன் அத நீங்க வந்து GitHubல வந்து கோட் எடுத்துக்கிட்டு பண்ணணும். ஸோ 2வது அது. ஸோ இதெல்லாம் தான் வந்து செல்ஃப் ஹோஸ்ட்ல வந்து இப்போ பாப்புலரா N8 யூஸ் பண்றாங்க. ஸோ இத நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் அந்த பிளாக் ஆகி இருக்கிற இஷ்யூ எல்லாமே சால்வ் ஆயிடும். ஸோ இத வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம தி ஏஐ டூட் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏஐ அப்டேட் உடனே வந்து சேரும். ஃபர்ஸ்ட் வந்து ஹோஸ்டிங்கர். நீங்க கூகுள்ல போயிட்டு ஹோஸ்டிங்கர்னு கிளிக் பண்ணீங்கனாக்க, ஃபர்ஸ்ட் அதுதான் வரும். இப்போ நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா N8க்கு அவங்க தனி விபிஎஸ்ஸே வச்சுட்டாங்க. ஸோ நீங்க கிளிக் பண்ண உடனே லாகின் கேட்கும். ஸோ நீங்க லாகின்னு குடுத்துட்டு உங்களோட Gmailல லாகின் பண்ணாலே போதும். ஸோ கூகுள் சைன் இன் மட்டும் குடுங்க. அந்த கூகுள் சைன் இன்ல நீங்க ஆல்ரெடி ஏதாவது இதுக்குன்னு டெடிகேட்டடா யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ இப்படி சைன் இன் ஆனதுக்கப்புறம் இதுதான் உங்களுடைய ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ்ல லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த விபிஎஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த விபிஎஸ்ஸ கிளிக் பண்ணீங்கனாக்க, இங்க பார்த்தீங்கன்னா கேவிஎம்ன்னு இருக்கும். அதுதான் வந்து கர்னல் விர்ச்சுவல் மெஷின். விபிஎஸ்ங்கிறது தான் கிளவுடோடைய சர்வீஸ். ஸோ அத வந்து நீங்க செட்டப்ன்னு குடுத்துருங்க. அத குடுத்ததுக்கப்புறம், நீங்க இப்ப வந்து இந்த 3 தான் வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோடைய பெஸ்ட் லேட்டன்சி வந்து 55 இப்போ கரண்ட்டா இருக்குன்னு. நான் வந்து பார்த்ததுல வந்து 100 மேல, 200 மேலலாம் வந்து ரயில்வேலயும் இருக்கும். பட் இந்த சர்வர் லொகேஷன் இந்தியாவுல இருக்கிறதுனால, நம்ம யூஸ் பண்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ இது ஹோஸ்டிங்கர்ல இது ஒரு அட்வான்டேஜ். ஃபாஸ்ட்டா இருக்கும். அடுத்தது வந்து பிளெயின் ஓஎஸ், ஓஎஸ் வித் பேனல் அப்டின்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க வேற ஏதோ ஒரு அப்ளிகேஷன லினக்ஸ் சர்வர் வந்து ஹோஸ்ட் பண்ணணும்னாக்க, நீங்க பிளெயின் ஓஎஸ் போங்க. அப்படி இல்லன்னா, அப்ளிகேஷனுக்கு போயிடுங்க. அந்த அப்ளிகேஷன்ல N8ன்னு தனியாவே ஒரு டிப்ளாய்மென்ட் கோடு இருக்கும். அத நீங்க சூஸ் பண்ணாலே போதும். நீங்க N8 குடுத்துட்டு, செலக்ட் குடுத்துட்டு, இந்த இடத்துல நெக்ஸ்ட்ன்னு குடுங்க. ஓகேவா? பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்க அத மட்டும் குடுத்தீங்கனாக்க, இந்த கண்டிஷன் எல்லாமே செக் ஆகுற மாரி பார்த்துக்கோங்க. குடுத்துட்டு மால்வேர் ஸ்கேனர் வந்து ஃப்ரீ தான். அப்புறம் வந்து நீங்க டெய்லி எடுக்கிற ஒர்க் ஃப்ளோ வந்து டெய்லி ஆட்டோ பேக்கப் வேணுமான்னு கேட்டீங்கன்னா, வேணாம். அது ஆல்ரெடி வந்து N8ல வந்து அந்த சிஸ்டம் தான் இருக்கும். உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ வந்து சேவ் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்க அதுக்கு வந்து நெக்ஸ்ட்ன்னு குடுத்துங்க. இது குடுத்ததுக்கப்புறம் இங்க தான் பேமெண்ட். ஸோ 549 பெர் மந்த். அது வந்து என்னன்னா, நீங்க வந்து 24 மந்த்துக்கு வந்து பே பண்ணா தான் அது. நீங்க அதுக்கு வந்து செலக்ட்ன்னு குடுத்துட்டு 1 மந்த்துக்குன்னு குடுங்க. ஓகேவா? ஸோ 1 மந்த்ன்னு குடுத்தீங்கனாக்க, இங்க எவ்வளோ வருது? 883ன்னு இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா பார்த்தீங்கனாக்க, இவ்வளோ தான் வரும். 1000 கூட வரலான்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து பிகினரா இருக்கீங்கனாக்க, ஹோஸ்டிங்கரே போயிடுங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க சூஸ் பேமெண்ட் மெத்தட்லாம் குடுத்தீங்கனாக்க, இந்த 883ன்னு வரும். நான் என்ன பண்றேன்னா, யுபிஐலயே நான் வந்து பே பண்ற மாரி பார்த்துக்கிறேன். இப்ப இது முடிஞ்ச உடனே வெல் டன் ஹோஸ்டிங்கர் வந்து என்ன ஆயிடும்னா, இப்போ 100% முடிஞ்சதுக்கப்புறம் வெல் டன் யூ ஆர் ரெடி அப்படின்ற மாரி வந்துரும். இந்த டீட்டெயில் மட்டும் எடுத்துக்கோங்க. எஸ்ஹெச் இந்த டீட்டெயில் எடுத்துக்கோங்க. உங்க பாஸ்வேர்ட் குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து கன்சோல்லேயே எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ மேனேஜ் விபிஎஸ் குடுங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்கும். டெல் மீ மோர் அபௌட் யுவர் விபிஎஸ் நீட் அந்த மாரிலாம் கேட்கும். நீங்க ஜஸ்ட் வந்து ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் ஃபார் பெர்சனல் ரீசன் அதெல்லாம் குடுத்துட்டு, சேவ்ன்னு குடுத்துருங்க. ஸோ, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விபிஎஸ் வந்துடுச்சு. கரெக்ட்டா? அது N8ன்லயே வந்துடுச்சு. இப்போ வந்து மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இவ்வளோதான். இப்போ N8 வந்துடுச்சா? ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான் வந்து இந்த N8 வந்து ஹோஸ்டிங்கர்ல யூஸ் பண்ணி பண்றது. இதுக்கு வந்து நீங்க ஒரு 800 போல குடுக்குற மாரி இருக்கும். இதுல இமெயில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பாஸ்வேர்ட்லாம் குடுத்துட்டு, மீதி இருக்கிற ஃப்ளோ எல்லாமே வந்து சேம் தான். ஸோ ஹோஸ்டிங்கர் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். டிஃபிகல்ட்டிலாம் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. லோக்கல்ல ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். லோக்கல்ல இருந்து சில நோட்லாம் வந்து ஆக்சஸா இருக்காது. பெஸ்ட் மெத்தட் டூ யூஸ் N8 இஸ் அ செல்ஃப் ஹோஸ்ட். அதுல ரெயில்வே அண்ட் ஹோஸ்டிங்கர் இது 2ம் யூஸ் பண்ணுங்க. உங்கள்ட்ட AWS இருக்கு, இல்ல தனியா வந்து லினக்ஸ் சர்வர் இருக்கீங்கன்னா, சூப்பர் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாதவங்கலாம் இந்த மெத்தட சூஸ் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்த மெத்தட் வந்து என்னன்னாக்கா, ரெண்டர்ன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல வந்து கொஞ்சம் ஈஸியாவே பண்ணலாம். அது எப்படின்னாக்க, நீங்க ரெண்டர குடுத்துட்டு,
கிளவுட் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம்னு இருக்கும். நீங்க அதில குடுத்துட்டு, இதில வந்து நீங்க ஃப்ரீயாவே டிப்ளாய் பண்ணிக்கலாம். இதுலயும் GitHub வச்சு நீங்க சைன் இன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட் ஃபைலுமே இங்க வந்துரும். நான் அதில வந்து N8N வந்து இப்போ GitHub அப்படின்னு குடுத்துக்கோங்க. சைன் இன் வித் GitHub குடுத்தீங்கன்னா, N8N உங்களோட GitHubல இருக்கும். அத இங்க புஷ் பண்ணி நம்ம பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட UI இருக்கும். அதில ஆட் நியூன்னு குடுத்துக்கிட்டு, இதில வந்து வெப் சர்வீஸ் அத குடுத்துக்கோங்க. இந்த வெப் சர்வீஸ்ல போயிட்டு உங்களோட GitHubல வந்து N8N அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இது என்னோட பழைய N8N இருந்தாலும் நான் சொல்றேன். அதை எப்படி நீங்க பண்ணணும்னாக்க, ஃபர்ஸ்ட்டு வந்து GitHubக்குள்ள போய்க்கோங்க. ஸோ GitHubல வந்து லாகின் குடுத்துக்கோங்க. லாகின் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன்னா, சர்ச் பண்றேன். இங்க N8N இத குடுத்துட்டு, ஸோ இதுதான். இந்த இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த N8Nல இந்த இடத்துல ஃபோக்குன்னு இருக்குல்ல, அத குடுத்தீங்கனாக்கா, உங்களுடைய இதுக்கு உங்களுடைய GitHub அக்கவுண்ட்டுக்கு வந்து ஃபோக் ஆகி வந்துரும். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய N8N வந்து அப்டேட்டடா இருக்கா, இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலாவே அப்டேட்டடா தான் இருக்கு. ஓகேவா? 4 மந்த் அகோ இது எல்லாமே இருக்கு. இந்த இடத்துல வந்து இது வந்து இப்போ N8N வந்து என்னுடைய நேம்ல இருக்கிற N8N. இதுல வந்து என்ன ஆகும்னா, லேட்டஸ்ட் கமிட் எல்லாமே ஃபோக் ஆகணும். அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா, சிங்க் ஃபோக். நம்ம இங்க பார்த்தோம்ல, இது வந்து ஃபெப்ல வந்து எடுத்த N8N. ஸோ நம்ம அத என்ன பண்ண போறோம்னா, இப்ப சிங்க்ன்னு குடுத்து அப்டேட் பிரான்ச் அத மட்டும் குடுத்துருங்க. இப்ப என்ன ஆகும்னா, இந்த ஃபோக் வந்து லேட்டஸ்ட்டா வந்துரும். இந்த லேட்டஸ்ட் கோட தான் நம்ம டிப்ளாய் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நீங்க இது முடிஞ்ச உடனே பிரான்ச் இஸ் நாட் பிகைன் தி அப்ஸ்ட்ரீம். ஸோ இங்க வந்ததுக்கப்புறம், இங்க ஒரு வாட்டி திருப்பி வந்து N8N சூஸ் பண்ணுங்க. N8N. ஸோ நீங்க N8N குடுத்ததுக்கப்புறம், இங்க என்ன பண்றீங்கன்னா, N8N டிப்ளாய்மென்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. PNPM ரன் ஸ்டார்ட் இது எல்லாமே இருக்கட்டும். இதுல மட்டும் ஃப்ரீ யூஸ் பண்ணுங்க. நீங்க ஸ்டார்ட்டர் இதுல வந்து ஸ்டார்ட்டரையும் யூஸ் பண்ணலாம். 25 மந்த் பெர் டாலர் அதுவுமே யூஸ் பண்ணலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் CPU தான். இதே இத தான் இந்த 85 பெர் மந்த் இருக்குல்ல, இத தான் ஹோஸ்டிங்கர்லயும் யூஸ் பண்றோம். ஸோ இதுவுமே நீங்க யூஸ் பண்ணலாம். எதுவுமே நீங்க குடுக்க வேணாம். டிப்ளாய் வெப் சர்வீஸ் இத மட்டும் குடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து டிப்ளாய் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? பார்த்தீங்களா? ஸோ இந்த பில்டு வந்து ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம், உங்களுக்கு வந்து N8N உடைய URL இங்க ஹிட் ஆகி, உங்களுக்கு வந்து N8N வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது வந்து ஹோஸ்டிங்கர். அதுக்கப்புறமேட்டா இந்த ரெண்டர். ஸோ இந்த 2மே யூஸ் பண்ணுங்க. ரெயில்வேல $5 தான். அதுவும் சிம்பிளா தான் இருக்கும். அதுக்கான வீடியோ நான் என்னோட யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. ஸோ சிம்பிளிஃபைடா தான் இருக்கும். பில்டிங் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து லைவ், புரொடக்ஷன் அந்த மாரி ஏதாவது வந்துடுச்சுன்னா, நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதையும் இப்பயே செக் பண்ணிடலாம். நான் என்னென்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு GitHubக்கு போவோம். அந்த GitHubல வந்து N8N வந்து ஃபோக் பண்ணுவோம். அத நீங்க ஃபோக்குன்னு குடுத்தீங்கனாலே ஓப்பன் ஆயிடும். ஆல்ரெடி ஃபோக் பண்ணியிருந்ததுனால என்ன பண்ணேன்னா, சிங்க் ஃபோக்குன்னு குடுத்தேன். அதாவது அங்க இருக்கிற ரெபாசிட்டரியும், நம்ம ரெபாசிட்டரியும் சிங்க் ஆகறதுக்காக அத குடுத்தேன். அது குடுத்த உடனேவே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, ரெண்டர்ல வந்து ஜஸ்ட்டு டைனமிக் வெப்சைட் அதுல N8Nோட GitHub பாத்த மட்டும் சூஸ் பண்ணிட்டு, ஃப்ரீ பிளானே சூஸ் பண்ணுங்க. ஃப்ரீ பிளான்ல என்னன்னாக்கா, ஒவ்வொரு வாட்டியும் நீங்க புதுசா பண்ற மாரி இருக்கும். உங்களுடைய ஒர்க் ஃப்ளோலாம் சம்டைம்ஸ் இந்த சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போயிடும். ஸோ அத மட்டும் நீங்க பாத்துக்கங்க. பெஸ்ட் கோ வித் $7. $7னா ஒரு டாக்ஸோட ஒரு $8 to $9 வரும். ஸோ அதுவுமே இந்த எப்படி பார்த்தாலுமே நீங்க வந்து மந்த்லி வந்து ஒரு 500 to 900 இந்த ரேஞ்சில வந்து நீங்க செலவு பண்ற மாரி இருக்கும். பட் N8Nோட அஃபிஷியல் போனீங்கன்னா 20 யூரோன்னு நினைக்கிறேன். அப்படின்னா 2000 சம்திங். அது டாக்ஸோட பார்த்தீங்கன்னா 2000 ப்ளஸ் தான் கண்டிப்பா. அதுக்கு இது பெட்டர் தான். ஸோ அதில இருக்கிற எல்லா ஃபீச்சருமே நம்மளும் யூஸ் பண்ணலாம். டிப்ளாய் பண்ணலாம். அவங்க என்னென்னலாம் பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம். சப்போர்ட் மட்டும் இருக்காது. அப்ப நீங்க புரொடக்ஷன் URL யூஸ் பண்ணீங்கன்னா, அங்க சப்போர்ட் இருக்கும். இங்க அந்த சப்போர்ட்லாம் இருக்காது. ஏன்னா நீங்களா வந்து ஹோஸ்ட் பண்றீங்க. அவங்க குடுத்துருக்க கோட வச்சு. ஸோ இங்க பில்டிங்லயே இன்னும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுத்துக்கும். நீங்க வந்து ரெண்டர்ல பண்றீங்கன்னா. நீங்க இதுவே ஹோஸ்டிங்கர்ல பண்றப்போ கொஞ்சம் சீக்கிரமா பண்ணியிருப்போம். ரெயில்வேல இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா நடக்கும். ஸோ இது எல்லாமே என்னன்னா, டிஃபால்ட்டா அவங்க வந்து N8Nக்குன்னு ஒரு டிப்ளாய்மென்ட் பண்ணிட்டாங்க. சின்ஸ் N8Nோட யூசேஜ் வந்து இப்போ எக்ஸ்போனென்ஷியலா இருக்கு. நெறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த மாரி இருக்கு.
நீங்களும் இந்த மாரி இன்ஸ்டால் பண்ணிட்டு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட கம்ப்ளீட் டாக்குமெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் தரேன். யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மெத்தட்ல நீங்க n8n யூஸ் பண்ணீங்கனாக்க, உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸிகியூஷன் 24/7ம் ஆக்டிவா வச்சிருக்கிறதுக்கு.